வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அஜித் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சிகளை கொடுக்கப் போகிறோம். இன்ப அதிர்ச்சிகள் மட்டுமல்ல, ஒரு இனிப்பை கொடுக்கப் போகிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி அவருடைய விடாமுயற்சி அப்டேட்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கோர்ட் படத்தில் கிளைமாக்ஸ் சீனில் நம்முடைய தலையோட மியூசிக் மங்காத்தா மியூசிக்கை கண்டபோதே தலையோட கொந்தளிப்பு, தல ரசிகர்களின் கொந்தளிப்பை நம் தியேட்டர்களில் விஜய் ரசிகர்கள் பார்த்திருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிய ஒரு சத்தம் அது. அந்த சத்தத்தின் ஈடாக விடாமுயற்சியின் படங்கள் ஷூட்டிங் அத்தனையும் முடிவடைந்த நிலவில் இந்த ரெக்கார்டிங்கில் எடிட்டிங்கில் அத்தனை சினிமாவை இறக்க வேண்டிய சூழலில் அத்தனை முடிவுகளும் முடிவடைந்த நிலையில் நம் விடாமுயற்சி படம் பெண்டிங்கில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இப்போது வந்திருக்க தகவல். இந்த படம் எப்போது இறங்கப் போகிறது என்ற தகவலை இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் குறைந்த ஒரு 2 வாரங்களுக்கு பின்னாடி டீசர் வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறது. இது தல ரசிகர்களுக்கு ஒரு இன்ப சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு விடாமுயற்சியின் படம் இருந்திருக்கிறது. விடாமுயற்சி படத்தை போட்டு பார்த்த பிறகு எடிட்டிங் பக்கா மாசாக படம் ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் செமையாக வந்திருக்கிற என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த படம் நிச்சயம் 2024 இறங்கிவிடும். இந்த படம் நிச்சயம் தீபாவளிக்கு வரும் என்றுதான் சொல்கிறேன். குறைந்தபட்சம் கொஞ்ச நாட்களில் நமக்கு டீசர் வெளியாக காத்திருக்கு. இப்போது டீசரில் உள்ள அப்டேட் மட்டும்தான் வெளிக்கொண்டே வந்திருக்கிறது, வெளியாகிக் கொண்டே இருக்கிறது. அது அத்தனை போஸ்டர்களும் பல பில்லியன்ஸ் வீஸ்களை தூக்கி கொண்டு அந்த அளவுக்கு அஜித்தின் கெப்பாசிட்டி இன்னைக்கும் போயாம இருக்கிறது. கடந்தது 2 வருடங்களாக அவருடைய படங்களை நமக்கு பார்க்க முடியாத அஜித் ரசிகர்களின் தாகத்தை தீர்க்கப் போகிறது விடாமுயற்சியின் படம். நமக்கு குட் பெட் அக்கிளி கூட சீக்கிரம் வந்துடும் என்று நம்ம நினைச்சோம். ஆனா விடாமுயற்சி முந்திரிச்சு பார்த்தீங்களா? அதான் லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா வந்துடும்ல அப்படின்ட்டு ரஜினிகாந்த் சொன்னது போல தலக்கு அது கொஞ்சம் பொருந்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். இப்போது அவர் அந்த விடாமுயற்சி படம் விடாத முயற்சியாக எடுத்து இன்னைக்கு திரைக்கு கொண்டு வர வேண்டிய அளவிற்கு அந்த படம் உட்கார்ந்து ரெடியாக இருக்கிறது. அந்த படத்தோட இது எதற்கு பெண்டிங்காக இருக்கிறது என்றால், வேட்டையின் படம், அதாவது நம்முடைய சூப்பர் ஸ்டார் வேட்டையின் படத்துக்காக கொஞ்சம் பின்தங்குகிறது என்று சொல்கிறார்கள். இருந்தாலும் வேட்டையின் கூட இறக்கி விடலாம். இருந்தாலும் பெரிய படங்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது சில சம்பவங்கள் நடக்கும். அதை தயக்கமில்லாமல் அவர்கள் உணர்ந்து கொண்டுதான் பெரிய படம் 2ம் சேர்ந்து இறங்கால் ஏதாவது ஒரு படத்துக்கு வசூல் பாதிக்கும் என்ற ஒரு முன்னோக்கத்தை மனசுள் வைத்துக் கொண்டு இந்த விடாமுயற்சி படத்தை தக்க சமயத்துக்கு இறக்குவதற்காக இருக்கிறது. அதுவும் 2024 ஆண்டில் நம் தல ஆட்டம் ஆகிறது என்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நிச்சயம் படம் 2 வாரத்தில் டீசர் வெளியாகப் போகிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அஜித் ரசிகர்கள் அனைவரும் உற்சாகமாக இருங்கள். இந்த படம் உங்களுக்கு பெரிய ஒரு விருந்தை கொடுக்கப் போகிறது. அஜித் 2 வருடம் காணாத சினிமாவில் இந்த படத்தோட அவர் மீண்டும் நம் நெஞ்சை துளைப்பார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறார். விடாத முயற்சியாக இந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை பொறுத்தவரைக்கு இந்த படத்தை இயக்கிய மகிழ் திருமேனி நமக்கு பார்த்திருப்போம். அவருடைய படங்கள் அத்தனையுமே பல வித்தியாசமான ஒரு செயல்பாடோட இருக்கும். டெக்னிக்கல், மற்றபடி அவருடைய கதை அம்சம் ஒரு எதிர்பார்ப்பை கூட்டும் அளவிற்கு அவருடைய படங்கள் இருக்கும். ஆனால் சின்ன நடிகர்களை வைத்து படம் எடுத்த மகிழ் திருமேனி இப்போது பெரிய நடிகர்கள், மாஸ் நடிகர்களுடன் போய் கைகோர்த்திருக்கிறார். அப்போது அவருடைய வசனங்கள் எந்த அளவுக்கு நம் மனதை நெஞ்சை பதிய போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். அதுவரை நமக்கு காத்திருப்போம். இந்த விடாமுயற்சி உங்களை சென்று சேரும் வரை நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் பண்ணுங்க. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு